இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் புதுக்கோட்டை பங்கம். எங்களுடைய உற்பத்தியாளர் நிறுவனத்தில் வந்து 1364 விவசாயிகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. முக்கியமாக வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து விலை கொடுக்கலாம். முதல்ல விலை கொடுக்குறப்பவே ஒரு போர்டு இருக்கும், டிசைட் பண்ணுது என்ன விலை கொடுக்கலாம், அந்த நேரத்தில் என்ன விலை இருக்குது, அந்த நேரம் அதுக்கு தகுந்த மாதிரி இத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்கலாம். 15% 30% வரைக்கும் என்ன செய்யலாம், அதனுடைய மதிப்பு வந்து கூட்டிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு நிறைய அன்னைக்கு இயற்கை விவசாயிகள் பாரம்பரிய விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வரக்கூடிய சிக்கலே என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங்ல தான் பெரிய பிரச்சனை இருக்கு. அது கவர்மெண்டா இருந்தா கூட அவருக்கு கூட என்ன மார்க்கெட்டிங்ல தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. அப்ப மார்க்கெட்டிங்ல என்ன சிக்கல் இருக்குது, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு பார்க்க வேண்டியது முக்கியமாக. இப்ப மார்க்கெட்டிங்ல வந்து சிக்கல் ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அது இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு சில பேர் அழுக ஆரம்பிச்சிடறாங்க. மழை பெய்ஞ்சப்ப தொடர்ந்து மழை பெய்யுது, அறுத்து வச்சிருக்காங்க, அதை என்ன செய்ய முடியாது, காயப்பட முடியல. இப்போ அது வந்து காயப்பட முடியல, அந்த இயற்கை விவசாயிங்க போக வேண்டாம் போல அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது, அவங்க ஒரு சிந்தனையை வந்து, ஏன்னா ஈரத்தோட டிஎன்சியில் கொண்டே போட்டுருவான், ஈரத்தோட டிஎன்சியில் போட்டுருவாங்க. ஈரத்தோட நம்ம என்ன செய்ய பாதுகாத்து வைக்க முடியாத சிரமத்தை வந்து சந்திக்கிறாங்க. ஒன்று இது ஏன் சிரமத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு குடும்பத்தோட சேர்ந்து உழைப்பு செலுத்தக்கூடிய அளவு வந்து குறைஞ்சிட்டு வந்து ஆண்டுதோறும் வந்து எப்படி குறையுதுன்னா, குடும்பத்தோட 6 பேர் பிள்ளைக்கூடிய எல்லாம் சேர்ந்தத இந்த விவசாயத்தில் ஈடுபடுறது அளவு வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறைய வருது. ஆனா ஒரு சில விவசாயிகள் குடும்பங்கள் என்ன செய்யறாங்க, ஈடுபடுற விவசாயிகள் சக்சஸா போயிடறாங்க. வந்து அந்த குடும்பமே அதை ஈடுபடுது அப்படின்னா சக்சஸா போயிடறாங்க. வந்து இப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இயற்கை விவசாயம் பண்றோம், கொஞ்ச நாள் வாங்கிடுவாங்க. வந்து இங்க வந்து ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர் வாங்கிட்டு அவர் இருப்பார் சென்னையில, இதை பார்த்துக்கோங்க, வைங்க, செய்யுங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருப்பாரு. அங்க இருக்கிறதால என்ன நடக்குது, அது வந்து அவருக்கு அனுபவம் இருந்து தெரியாது. அவர் தெரியாதனால என்ன செய்யறாரு, ஆனா இயற்கை விவசாயம் பண்ண தப்பா அப்படின்னா புரிதல் தான் போகும். இயற்கை விவசாயத்தை ஆழமா நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அவசியமான விஷயம் இருக்கு. இன்னொன்னு, இப்ப வந்து பயிர் பண்ணியாச்சு, அறுவடை பண்றோம், அறுவடை பண்ணியாச்சுன்னா அது வந்து பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாருடைய பெரும்பாலுடைய மனநில சிக்கலாக நாங்க செய்யற போதாங்க. அவங்க வீட்டுல வச்சுக்க முடியல, அது அந்து மறக்குது. அந்து மறந்தோடனே கொஞ்சம் நேரம் போட்டு பார்க்கறாங்க, எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல, திருப்பி ஆகாது என்ன வச்சுட்டு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி சிக்கலை உண்டு பண்றாங்க. இதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்னா, உற்பத்தி பண்ணக்கூடிய வரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து எல்லாமே வேல்யூவேஷன் பண்றோம். வேல்யூவேஷன் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். நாங்க தான் இப்போ பெரியல பண்றோம் அப்படிங்கிறதால இல்லை, எல்லாருமே வேல்யூவேஷன் பண்ணலாம். வேல்யூவேஷனுக்கு பேக்ரவுண்டை முதல்ல உருவாக்க வேண்டியது. என்ன பேக்ரவுண்ட் உருவாக்க வேண்டியதுன்னா, இது எங்க கொடுக்கலாம், எங்க வைக்கலாம், யார் நம்மளுடைய தொடர்பு உள்ள ஆட்கள். ஏன்னா இது நேச்சுரலா இயற்கையா பண்றதுனால வாங்கி சாப்பிடுறதுக்கு ஆட்கள் இருக்குது. நம்மளால என்ன செய்ய முடியல, அதை பாதுகாத்து மதிப்பு கூட்ட முடியல. அதான் ஒரு சிக்கல். இந்த சிக்கலை தீர்க்கிறது அப்ப நாங்க வந்து எங்க கூட்டமைப்புல வந்து சேர்ந்து இப்போ ஒரு பாமஸ் பிடிச்ச கம்பெனி, புதுக்கோட்டை ஆர்கானிக் பாமஸ் பிடிச்ச கம்பெனி வந்து உருவாக்கி அதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டுறோம். இப்போ நாங்கள் நெல்லாவே விற்க மாட்டோம், விதை விற்போம், ஆனால் நெல்லா விற்க மாட்டோம். எந்த தானியத்தையும் தானியமா விற்கிறது இல்லை. ஆனா எல்லாத்தையும் வாங்குறோம். எல்லாத்தையும் வாங்குறோம் அப்படின்னா வேப்ப கொண்டையும் வாங்குறோம், புளிய கொண்டையும் வாங்குவோம். ஏன் வாங்குவோம் அப்படின்னா, இது வந்து உற்பத்தி பண்ணி விவசாயம் என்ன செய்வாரு, ஒரு தேங்காய் பருப்பு, கொஞ்சம் உளுந்து, தட்டைப்பயிறு, கொஞ்சம் வேப்ப கொண்டையும் கொண்டு வந்தாரு என்ன செய்வாரு, நம்ம இதெல்லாம் போட்டு இதை கொண்டே கடையில போடியா அப்படின்னா என்ன செய்ய மாட்டாரு, அவருக்கு சிக்கலாகும். ஆனா வேப்ப கொண்டை எதுக்கு வாங்குறோம்னா, வேப்ப கொண்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திருப்பி விவசாயத்துக்கு இருக்கிறத கொடுக்குறது. 5 கிலோ 4 கிலோ 10 கிலோன்னு சொல்லி கொடுத்து அவங்க அதை வந்து என்ன செய்யுது, இடிச்சு பூச்சி வெட்டியா பயன்படுத்துறதுக்கான பெரும் வாய்ப்பு வந்து உருவாக்கி ஒண்ணு. அப்புறம் அதே மாதிரி இப்ப வந்து அரிசி இருக்குது, இப்ப வந்து அரிசி ஆக்கிடுவோம். அரிசி ஆக்கிட்டோம்னா அரிசியை ஐயா சொன்ன மாதிரி அரிசியை வந்து அரிசியா கொடுத்துருவோம். அதை எல்லாம் தாண்டி மாவா கொடுப்போம். அதுல புட்டு மாவு, இடிப்பு மாவு, சத்து மாவு, தோசை மாவு, அப்புறம் வந்து அரை மாவு, இந்த மாதிரியான மாவு ஐட்டங்கள்லாம் அதை வந்து போறோம். இதை தாண்டி இன்னொரு பக்கம் என்ன போறோம் அப்படின்னா, பலகாரமா இப்ப கருப்பு கோழி மிக்சரு, சூரியமல்ல மிக்சரு, திணையில மிக்சரு, வரையில மிக்சரு, சாமையில, இந்த மாதிரி மிக்சர் ஐட்டம், அந்த மாதிரி காராச்சி ஐட்டம் அப்படி ஒரு வகம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வேலையில பண்றோம். இதை தாண்டி என்ன செய்யணும் அப்படின்னு